No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தனியரசு அவர்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த பேட்டியை உங்ககிட்ட யார் இந்த தனியரசு, எங்கிருந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுடைய அரசியல் பயணம் தொடங்கினது? ஆழ்சட்டை பருவத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது வந்த அந்த அரசியல் வேட்கை தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே முழு நேரமாக அரசியல் பணியில் தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு அடையாளப்படுத்தியது, உங்களை தமிழ்நாடு முழுக்க அங்கீகாரம், உங்களுக்கு எம்எல்ஏன்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது அந்த அதிமுக இரட்டை இலை. அவங்க தானே பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க உண்மையா இல்லையே. இப்போ பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு தத்துவ லாபமா ஓட்டு லாபமா? தத்துவம், அந்த தத்துவத்துக்கு கிடைக்கிற வாக்கு, அந்த வாக்கின் மூலமா கிடைக்கிற அதிகாரம், அந்த அதிகாரத்தின் வழியா கிடைக்கிற மக்களினுடைய பொய்யா ரொம்ப நாளைக்கு சொல்லினே இருந்தீங்கன்னா பிஜேபியை மக்கள் ஆதரிச்சுருவாங்க. ஒரு கூட்டம் பாருங்க, இப்ப சேர்ந்துட்டான் பாருங்க. YMCAவில் பூத் BLA 2 BLA 1க்கு கூட்டம் நடத்துறாங்க. எந்த காலத்திலேயாவது BLA 1 BLA 2க்கு பிஜேபி அப்படி ஒரு கூட்டத்தை நடத்துமா? இன்னைக்கு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருச்சு சார். உண்மைதான், வளர்ந்து போச்சு. வளர்ந்துருக்கு. அது காரணம் யாரு? நீங்க தான். காலையில எந்திரிச்சு இரவு வரைக்கும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்றீங்க. வளர்ந்துட்டாங்க. ஏன் வளர்ந்தாங்கன்னா எடப்பாடி வீழ்றாரு. எடப்பாடி பழனிசாமி நிக்கிற தொகுதியிலே போய் எடப்பாடி எதிர்த்து நீங்க வின் பண்ணுங்களா பார்க்கலாம். நீங்க தான் உண்மையா இருக்கீங்களே. வின் பண்ணுங்க சார். எடப்பாடி வின் பண்றாரா நீங்க வின் பண்றாரான்னு பாத்துக்கலாம். ஜனநாயகத்திலயா எங்க அண்ணன் வெற்றி பெறட்டும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தவறு சொல்லல, நான் வெற்றி பெறுங்க. எடப்பாடி உண்மையா இல்ல தேய்ந்து போறாரு, வளைந்து போறாரு பிஜேபிக்கு. நீங்க போய் அவரை வெற்றி பெறுங்க பார்க்கலாம். தேவையில்லாம உங்களுக்கு போய் சம்மன் கொடுத்தாங்க. யாருக்காவது கெஜ்ரிவால் கூட ஒரு 5 பேருக்கு வேற சம்மன் இல்ல. கெஜ்ரிவால் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் கொடுத்தாங்க. காமராஜர் ஐயாவுக்கு வெறும் கட்சி ஆபீஸ்ல ஒரு 2 கட்டி இருக்கிற வேட்டி சட்டையோட படுத்திருக்கிறவருக்கு சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கான்னு சொன்ன நாடு தானே, தோக்கடிச்ச நாடு தானே. அதனால தனியரசு எல்லாம் நீங்க மற்றவங்களை பயப்படுத்துற மாதிரி இடி வந்துடும், மத்திய குற்றப்புலனாய்வு வந்துடும், NIA வந்துடும், பயங்கரவாத தடுப்பு சட்டம், இதையெல்லாம் நான் குழந்தையிலிருந்து அனுபவிச்சவனு பார்த்து வளர்ந்தேன். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாரன் வேணும்ன்றதுனால திமுக பாலிஷா அணுகுறீங்க. இல்ல, திமுகவுக்கு எங்களுக்கு எல்லாம் யாரும் பாதுகாக்க வேண்டியதில்லை. நாங்க எல்லாம் உயிரே போனாலும் முடி சமமா நினைக்கிறவங்க. நாங்க பணக்கார கட்சி பாஜக அதிமுக எதிர்த்து திமுக ஏழை கட்சியே போட்டிட்டு வெல்ல முடியுமான்னு அச்சத்துல நான் ஒரு ஏழை, திமுக ஏழை கட்சி பாவம் இல்ல. இப்ப அவங்க ஏழையா தானே இருக்காங்க. பேட்டி பாக்குறவங்க சிரிக்க போறாங்க சார். எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் தனியரசு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் தனியரசு அண்ணன். வணக்கம் ஆதனுக்கும் மாதேசியாவுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. உங்க அன்புல எப்படி நான் போயிட்டு இருக்கு உங்களுடைய அரசியல் பயணம்? அரசியல் பயணம் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அது தன்னுடைய இலக்கை நோக்கி மடை திறந்த வெள்ளம் போல் நாட்டு மக்களுக்காக என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. மகிழ்ச்சியாக அந்த பயணத்தில் பெரிய இலக்கு முதல்வர் அப்படிங்கிற உயர்ந்த பதவி மாநில அளவில், தேசிய அளவில், நாடளவில் பிரதமர் என்கின்ற பதவி அடையாவிட்டாலும் அதற்கான களத்தை தயார் செய்கிறதுல தொடர்ந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையும் தனியரசும் பயணிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்குது. தனியரசு அவர்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த பேட்டியை உங்ககிட்ட யார் இந்த தனியரசு, எங்கிருந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுடைய அரசியல் பயணம் தொடங்கினதுன்னு? பள்ளி பருவத்தில் தான். 5ஆம் வகுப்பு முடிந்த 6ஆம் வகுப்பு காலிறுதி தேர்வு கோட்டையில் நடக்குது. தாராபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி. ஈழத்தமிழருடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் அங்கே பத்தி எரியிற நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பந்த் மாணவர்கள் எல்லாம் கிளர்ந்து போராடுகிற பொழுது பள்ளியில் எல்லாம் அப்போ உயர் வகுப்பு மாணவர்கள்லாம் அந்த பள்ளி அன்னைக்கு நம்ம எங்கள் பள்ளியை புறக்கணித்து எல்லா மாணவர்களை எல்லாம் வெளியேற்றி ஊர்வலம் நடத்துகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் இந்த மாதிரி தனி இளம் தமிழ் இனத்தின் மீது நடந்த படுகொலை குறித்து கண்டித்து முழக்கங்களோட மாணவர்கள் எல்லாம் மூத்த மாணவர்களோட பயணித்தோம். அப்போ நான் அந்த நகரம் முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் போய் பள்ளியினுடைய அந்த வேலையை நிறுத்தி மொத்தமாக இன்றைக்கி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8000 மாணவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம். எந்த வருஷம்? 1979 80.
ஓ, நீங்க முன்னின்று அதை இது பண்ணீங்க, ஆமா. ஆர்கனைஸ் பண்ணீங்க. இல்லை, அந்த மூத்த மாணவர்கள் எல்லாம் +1 +2. இப்போ நான் வெறும் எனக்கு 11 வயது 6ஆம் வகுப்பு. நான் 11ஆம் வகுப்பு 11 வயதுல 12ஆம் கால் சட்டை பருவத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது வந்த அந்த அரசியல் வேட்கை தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே முழு நேரமாக அரசியல் பணியில் தான் இருக்கிறோம். முழு நேரம் அரசியல் தான், 24 மணி நேரம் அரசியல் தான். போராட்ட அரசியல் கடைசியா சமூக அரசியல், சாதி அரசியலா மாறி நிக்குது உங்களுக்கு. சாதிங்கிறத நம்ம எப்பவுமே சாதியை நான் சாதிக்கான அரசியலாக நான் கொண்டு போல. ஈழ அரசியல் தான், இன விடுதலை அரசியல் தான், பகுத்தறிவு அரசியல் தான், பொது உடைமை அரசியல் தான். சாதியை தவிர்த்து சமத்துவத்துக்கான சமூக நீதிக்கான அரசியலை தான் தனியரசு தொடர்ந்து முன்னெடுத்தேன். அதில் மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரும்பான்மை பூர்வகுடி மக்களாக இருக்கிற உழவர் சமூகம், வேளாண் சமூகம், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வேட்கை இல்லாமல் ஒரு ஒரு தேக்க நிலையில் இருந்ததை அந்த சமூகத்திற்கு கூடுதலாக ஒரு சிறப்பு அரசியல் கவனம் செலுத்தி அந்த மக்களை அமைப்பாக்குற பணியில் 2000 ஐயா கோவை செல்லிநடவை மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை துவங்குறோம். 2001 14/3/2001 இயக்கத்தை துவங்குற 25 ஆண்டுகளுக்கு முன்பு தனித்த இயக்கத்தை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. அந்த இயக்கம் 10 ஆண்டுகள் களத்தில் வீரியமாக களத்தில் நின்னோம். நீங்க தான் உருவாக்குனீங்க? நம்ம தான் உருவாக்க. தனித்து நானா எந்த இயக்கத்தில் இணைஞ்சோ எந்த கட்சியில் உறுப்பினராகவோ நிர்வாகிகளோ இல்லாமல் தன்னந்தனியாக தனித்து ஒரு தனியரசு, 2வது நாச்சிமுத்து, குப்புசாமி, கருப்புசாமி, செல்வேந்திரன், முருகன், இப்படி ஒவ்வொரு மனிதர்களாக உருவாக்கி கிட்டத்தட்ட 15 லட்சம் உறுப்பினர்கள் இணைச்சு களத்தில் வீரியமாக 2001 துவக்கி 2010 வரைக்கும். ஆனால் நீங்க துவக்கல, நீங்க இதை முறைகேடா இந்த இயக்கம், இந்த பேரவை, சங்கமோ அமைப்போ எதுவோ கரூரை சார்ந்த யாரோ ஒருத்தர், வேற ஒருத்தர் தான் இதை அவர் பதிவு பண்ணதை நீங்க அதை முறைகேடா பயன்படுத்தினீங்கன்னு சில குற்றச்சாட்டெல்லாம் கூட உங்க மேல போலியா வந்துருந்துச்சு. இப்போ அதில் நீங்க இப்போ நம்ம ஆதன் மாதேசியான்னா உலகத்தில் ஒரு பெரிய டிடெக்டிவ், அதாவது ஒரு பெரிய புலனாய்வு கிட்டத்தட்ட ஒரு நெறியாளராகவும் பத்திரிகையாளராகவும் இருக்கிற நீங்க அந்த பதிவு இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த கரூரோ அல்ல சோன்சோ XRY கார்வேந்தரோ யாரோ முருகேசோ ராமச்சந்திரனா யாரோ ஒருத்தர் அவர் எந்த ஆண்டு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை துவக்கினார் அப்படின்னு இப்போ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும். 2010-11. சரி, நான் துவக்கினது 2000. என்னுடைய அமைப்புல உறுப்பினராக இருக்கிற ஒருவர். ஆனா அந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் அவர்கிட்ட இருக்கு, யாரு வேணாலும் பதிவு உங்ககிட்ட இல்லைன்றாங்களே. தேவையில்லை. எனக்கு மக்கள் மனங்கள்ல தான். இப்போ நான் அரசியல் கட்சியாகவோ பதிவு அலுவலகங்கள்ல ஒரு ஆவணங்களை பதிவு பண்றது அல்லது பராமரிக்கிறதை விட நான் மனித மனங்களை பராமரிக்கிறது, அந்த மனித மனங்களை உள்வாங்குவது, அது அவர்கள் மீது அன்பு காட்டி அவர்களுடைய அன்பை பெறுவது, வாக்குகளை பெறுவது தான். இப்போ நீங்கள் சொன்னால் அவர் இப்போ இயக்கத்தை ஒரு 15 ஆண்டுலாம் நடத்துறாரு. எத்தனை இயக்கங்களை நடத்தினாரு, அது என்ன, அதில் ஏதாவது இப்போ என்னவா இருக்காரு, யாருக்கும் தெரியாது. ஆனால் தனியரசுனா உலகம் முழுக்க தெரியும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற பேரவைக்குள்ள வருகிற பொழுது அவங்களும் எங்கள் அமைப்பில் இருக்காங்க. அப்போ அவங்க தான் தலைவர், அவங்க தான் அமைப்புனா அப்போ அவங்க அந்த கார்வேந்தன்றவரெல்லாம் உங்க அமைப்பு எல்லாம் நம்ம அமைப்பில் தான். அவங்களாம் கொங்குனா என்னன்னே தெரியாது, அரசியலே என்னென்னு தெரியாதவங்க எல்லாம் அரசியல் கொண்டு வந்தது நம்ம தானே. நீங்க தான். அந்த மாதிரி ஓட்டரசியல் அந்த தளத்துக்கும் அதே போல அந்த பயணத்துக்கும் உங்களை அடையாளப்படுத்தணும், உங்களுக்கு சீட்டு கொடுத்தது எல்லாமே ஏடிஎம்கே தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் அம்மா உயிர். 2011 ஒரு தொகுதி 2 தொகுதி கேட்டுதான் தந்திருப்பாங்க. நான் ஒரு சட்டமன்ற ஒரு தொகுதி போதுன்னு சொன்னேன். உடனடியாக அம்மா பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியை தந்தாங்க. ஏறத்தாழ 33,000 வாக்குகளில் மாவட்டத்திலே கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் தங்கமணியா கூட 25,000 வாக்குகள் தான். அதை விட கூடுதலாக 10,000 வாக்குகள் பெற்று தனியரசு அந்த மாவட்டத்தில் 2011 வெற்றி பெற்றேன். அப்புறம் 2016 அம்மா புரட்சி தலைவர் அம்மா அதே கூட்டணியில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி தந்தாங்க. அந்த மாவட்டத்திலையும் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதும் தனியரசு தான், இரட்டை எலெக்ஷன். அங்கே அப்போ மாவட்ட செயலாளர்கள் அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் 1000, 2000, 3000 வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க. நான் மட்டும் 13,000, 14,000 வாக்குகளில் வெற்றி பெறேன். அப்போ நம்ம மக்கள் மத்தியில் அந்த வாக்கு அடையாளம்ன்றது உங்களுக்காக கிடைத்ததுன்னு நினைக்கிறீங்களா, அம்மையார் ஜெயலலிதா இரட்டை இலை கிடைத்ததுன்னு நினைக்கிறீங்க? அது நான் வேறுபாடாகவே பார்க்கல. அதிமுகவையோ புரட்சி தலைவர் அம்மாவையோ தனியரசையோ வேறுபாடாக பார்க்கல. அம்மாவின் மீதும் தனியரசு, அம்மாவின் வேட்பாளர் தனியரசு, 2 பேரை நம்பி மக்கள் வாக்களித்ததனுடைய வெற்றி தான் அந்த வெற்றி. இன்னைக்கு நீங்க திமுகவை ஆதரித்து திமுக தான் சரின்ற அவங்களோட ஒரு ஆதரவு பயணத்துல நிலைப்பாட்டுல நீங்க இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அடையாளப்படுத்தியது, உங்களை தமிழ்நாடு முழுக்க அங்கீகாரம், உங்களுக்கு எம்எல்ஏன்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது அந்த அதிமுக இரட்டை இலை அவங்க தானே பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க உண்மையா இல்லையே? இப்போ
அதாவது சூரியன் தான் புரட்சி தலைவரை அடையாளப்படுத்துச்சு, சரி. சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ம். அந்த கட்சிக்கு இது துரோகம் பண்ணிட்டு ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை துவக்கி சூரியனுக்கும் அண்ணா உருவாக்கின கட்சியவே எதிர்த்து ஏன் புரட்சி தலைவர் போட்டியிட்டார், சரி. ஏன் அதுக்கு எதிர்த்து அந்த கட்சியை தோக்கடிச்சார் அப்படின்னு நம்ம யாரும் கேள்வி கேட்கல. ம். புரட்சி தலைவி அம்மா, ஏன்னா அண்ணா இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புரட்சி தலைவரால் கலைஞர் தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணிக்க முடியாமல் வெளியேறுகிறார். ம். தனியரசு ம். 2016 டிசம்பர் 5 புரட்சி தலைவர் அம்மா மரணிக்கிறாங்க. அம்மா மரணத்துக்கு பிறகு நீங்கள் மாதேஸ்வரனையை கேட்குற மாதிரியே அம்மா உருவாக்கிய அரசு என்பதனாலேயே அம்மா இல்லாத நிலையிலும் கூட 2021 மே 15, 16 வரைக்கும் தனியரசு இரட்டை இலையை அந்த அரசை, அந்த அரசினுடைய முதலமைச்சரை, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை ஆதரித்த தனியரசு. ம். உலகத்திலேயே தனியரசு மட்டும்தான் அந்த அந்த இறந்த பிறகும் கூட ஒரு தலைவருக்கு நன்றியா இருக்கணும், ம். அவருடைய அரசை பாதுகாக்கணுங்கிறதுல ம். எந்த தனித்த ஆதாயத்திற்காகவோ, பதவி, எம்எல்ஏ பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் செல்வத்துக்காகவோ மனம் மாறாம ம். எடப்பாடியோடைய அரசை ஆதரித்த ஒரே சட்டமன்ற உறுப்பினரும் தனியரசு தான். மும்மூர்த்திகள் மாதிரி ஒரு 3 பேர் இருந்தீங்க அப்போ. அது இரண்டாவது செகண்ட் டைம்ல எங்க அன்சாரி இருந்தாரு, எங்க கருணாஸ் இருந்தாங்க. ம். அவங்க கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போட்டி சட்டமன்ற இதுல ஆமா, எல்லாம் போய் அதுக்கும் அறிவாலயத்துக்கே போனார். ஆமா. தனியரசு அப்படி நான் அப்படி போயிருந்தேன்னா இன்னைக்கு தளபதி கிட்ட நான் தான் செல்லப்பில்லை. 2021 மூன்றாவது முறையாக உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று தனியரசு மூன்றாவது முறையாக பெருமளவு தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வெற்றி இருக்க முடியும். இன்னைக்கும் நான் அம்மா கிட்ட எப்படி செல்லப்பிள்ளையா 2வது இடத்துல இருந்தனோ அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சியில் தனியரசு முதல் வரிசையில் முதல் இடத்துல இருந்திருப்பேன். தளபதி அழைத்த பொழுது கூட அரசு அதிமுக நீங்க சொன்ன மாதிரி அம்மா இரட்டை இலை அந்த அதில் கடைசி நிமிடத்து வரைக்கும் இருந்தோம். எடப்பாடி அந்த அளவில் அவர் அம்மா அளவுக்கு அதிமுகவை ஒரு திராவிட கருத்தியல் தத்துவத்தோடு பயணிப்பதில் எடப்பாடிக்குள்ள நெருக்கடி இருந்துச்சு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க பாஜக அதிமுகவுக்கு உண்மையா இருக்காருல்ல அவரு, அதெல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு? இல்ல, அதிமுகவுக்கு உண்மைனா அதிமுகவுடைய கொள்கைகளுக்கு உண்மையா இல்லைங்கிறதுல யாருக்காவது கொள்கை மாறி போச்சு சொல்லுங்க. எடப்பாடி என்ன கொள்கையை மாத்திட்டாரு? குடியுரிமை திருத்த சட்டம் சரி அதிமுக ஆதரிச்சிச்சு. சரி. மாநில உரிமைகள் டெல்லியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. கெஜ்ரிவாலுடைய அரசை அதுக்கு அது மாற்றி மத்திய அரசு சட்டத்தை கொண்டுட்டு வருது. ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக. மாநில உரிமையை பறிக்கிறதுல பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அதிமுக ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டத்திற்கு, மாநில அரசின் உரிமையை பறிப்பதற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யல. இல்ல சார், பிஜேபியை எதிர்க்கிற நீங்க ஓகேங்களா, பிஜேபி ஒரு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பற்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னு அன்னைக்கு எதிர்த்த நீங்க, எடப்பாடி அந்த போக்குல மாநில உரிமைகளையும் பறிக்கிறாங்க. ரைட், மாநில உரிமையை நான் என்ன கேக்குறேன், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, ஆமா தானே? இது 3 இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடைமுறைக்கு வரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நடைமுறை இல்ல, பெயரளவில் சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த நடைமுறைப்படுத்தியதனுடைய விளைவாக எவ்வளவு பேர் இங்க ஊடுருவல்காரர்கள் பாஜகவின் விருப்பப்படி திட்டத்தின்படி அவர்கள் பரப்புரையின்படி இப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு தரவு இல்ல. இப்ப யார எந்த சிறுபான்மை மக்களை விரட்டினாங்க? அப்படி சட்டமே தேவையில்லை. என்பிஆரோ என்ஆர்சியால எங்க விரட்டினாங்க? அதைத்தான் சொல்றேன். இல்லாத ஒண்ணத்தை எடுத்து பயப்படுத்தினதுதான் அவங்களுடைய பார்வையா இருக்கு. அப்ப இல்லாத ஊடுருவலே இல்லாத காங்கிரஸ், இந்தியாவை சுத்தமாக வைத்திருந்த காங்கிரஸை வங்காளதேசத்திலிருந்து பாகிஸ்தானிலிருந்து பல பேர் இங்கு லட்சக்கணக்கில் ஊடுருவி இந்தியாவை சீரழிக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை வைத்தது பாஜக. இருந்ததா இல்லையா? காங்கிரஸ் காலத்திலே ஊடுருவல் இல்லைங்கிற. வெஸ்ட் பெங்கால் வழியா எவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இப்ப நீங்க வெளியேற்றி இருக்கீங்கன்னு எந்த தரவுகளும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சியால என்ன பாதிப்பு வராது? ஏன்னா இங்க இருக்கிற ஆட்சி திராவிட அரசு ஆட்சி. அதிமுக திமுக இரண்டுமே மதசார்பற்ற அரசு. அததான் எடப்பாடி கேட்டாரு அன்னைக்கு. நாங்க எந்த முஸ்லிம்களுக்கு பாதிப்புன்னு சொல்லுங்க, ஆளா நாங்க தான் நிப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா எடப்பாடி? நீங்க பாராளுமன்றத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த சட்டம் இல்ல, இந்தியா முழுமைக்கான பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டத்தை அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேலவை உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் வாக்களித்து அந்த சட்டம் நிறைவேறியது என்பதனால் அந்த சட்டத்தை அதிமுக ஆதரித்ததால் பாஜகவின் திட்டத்துக்கும் கொள்கைக்கும் துணை போனது. அது மட்டும் இல்ல, எடப்பாடி அல்லது அதிமுக எந்த இடத்திலாவது பாஜகவின் கொள்கைகளை, அதன் சித்தாந்தத்தை அல்லது அதனுடைய திட்டத்தை எதிர்த்து வாக்களித்ததாகவோ எதிர்த்து கருத்து பரப்புரை நடத்தியதாகவோ ஒரு வரலாறு கிடையாது அம்மா மறைவுக்கு பிறகு. அப்ப மோடியா லேடியான்னு கேட்டுட்டு எந்த பாஜகவின் ஊடுருவலையும் அதனுடைய தமிழ்நாட்டினுடைய கால் பதிப்பதற்கும்
மிகுந்த பொறுப்புணர்வோடு தமிழ்நாட்டை பாதுகாத்த புரட்சி தலைவி அம்மா ஒரு திராவிட பேர் இயக்கத்துக்கு தலைவியாக இருந்து அதிமுகவை காப்பாற்றினார். ஆனால் அதிமுகவுக்கு இப்பொழுது பொதுச் செயலராக இருக்க எடப்பாடியார் அப்படிப்பட்ட எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் பாஜகவின் ஒரு துணை அமைப்பை போல, பரிவார அமைப்புகளில் ஒன்றை போல பாஜகவின் எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு நிலையில தான் எடப்பாடி அதிமுக நிறைவேற்றுறது. பிஜேபிக்கு என்னங்க சாமரம் வீசி என்ன வரவேற்பு கொடுத்துட்டாங்க? சாமரம் வீசி வரவேற்பு கொடுத்தது திமுகன்றதுக்கு பல உதாரணத்தை அவங்க சொல்றாங்க. அதை நான் கேள்வியா வைக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவின் படம், நீங்க அம்மையார் ஜெயலலிதாவை கடவுளா பாக்குறீங்க. ஆமா தானே? நீங்க அப்படித்தானே எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க, எனக்கு அடையாளப்படுத்தினவங்க, அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க பலமுறை. அம்மையார் ஜெயலலிதாவின் படத்தை சட்டமன்றத்துல புகைப்படம் வைக்கணும் அப்படின்றத திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கூப்பிட்டாங்க. ஆமாவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அழைச்சாங்களா இல்லையா? ஒன்றிய அரசு வரமாட்டேன்னாங்க, தெரியுங்களா? வரல. ஆமா தானே? அதே கலைஞருக்கு நாணயம் வெளியிடும் போது ராஜ்நாத் சிங் வந்து போனாரு, அது தெரியுமில்ல? அதையும் பாத்தீங்களா இல்லையா? தவறு இல்ல. அப்ப எது உறவா இருக்குது பாருங்க. யார் கூப்பிட்டா வராங்க, யார் கூப்பிட்டதுக்கு வரல சொல்லுங்க. இல்லையா? இப்ப இந்த வந்து ஒரு யாராவது ஒரு திருவுருவ படத்தை வைக்கிறதுனாலயோ, ஒரு நாணய வெளியீட்டு விழாவையோ, ஒரு தபால் தலை வெளியீட்டு விழாங்கிறது ஒரு அரசு தொடர்புடைய. நான் கேக்குறது சிம்பிள் சார். தெரியும், ரெண்டுமே ஒண்ணுதான் சார். அவங்களுக்கான மரியாதை அது, ரெகக்னைஸ் அது. அம்மையார் ஜெயலலிதா படத்தை சட்டமன்றத்தில் வைக்கணும்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு பிஜேபில இருந்து வரமாட்டேன்ட்டாங்க. தெரியுமா என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க. தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, சரி, உச்சநீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியின் திருவுருவ படத்தை வைப்பதுல பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நீங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்றது நான் அந்த விளக்கம் அவர் சொல்லல. ஆனா அப்படி கருதித்தான் வரல மோடி. அது கருத்து அது பரப்பப்பட்டது அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒரு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க, நாட்டினுடைய பிரதம அமைச்சர் மோடி வரவே இல்லையா? பார்க்கவே இல்லை. உலகத்திலேயே ஒரு மோடி அவ்வளவு பெரிய புரட்சி தலைவர் அம்மா, மோடியை விட சீனியர் பொலிட்டீஷியன், மோடி பிரதமராக இருக்காரு. ஒரு வார்த்தை கூட, ஒரு நாள், ஒரு நிமிடம் கூட வந்து ஒதுக்கி உடல்நிலையை கூட நலன் விசாரிக்காத அளவுக்கு புரட்சி தலைவர் அம்மாவின் மீது மிக எதிர்ப்பு நிலையில் இருந்த, அம்மாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்த பாஜக, அம்மாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த மிக கடுமையான மன அழுத்தத்தை தந்த பாஜக, அந்த பாஜகவோடு எடப்பாடி உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். அது உறவா? கலைஞர் அவர்கள் இல்ல, கலைஞர் அவர்கள் அவரு வீட்டுல ஓய்வு எடுத்த காலகட்டங்கள்ல என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் உங்களை வச்சு பாத்துக்கிறேன்னு மோடி வந்து சொன்னார். ஆமா, பார்த்துட்டு அது உறவா இது உறவா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், அவர்களுக்குள்ள இருந்தது அந்த வித்தியாசத்தை எனக்கு டிஃபரன்ஷியேட். ஒண்ணு அந்த படத்தரப்புக்காவது நீங்க அங்க வரலன்னு சொன்னதுக்கு, நாணயம் வெளியிட்டதுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு, அதுக்கு நீங்க வேற கதைக்கு போயிட்டீங்க. அடுத்து இதுக்காவது டிஃபரன்ஸ் சொல்லுங்க, எனக்கு வித்தியாசம் சொல்லுங்க. இல்லையா? யார் உறவா இருக்காங்க? இல்ல, யார் நட்புக்கரமா? நான் ஒன்னும் தவறு சொல்லையா. தத்துவ உறவு வேற, அரசியல் உறவு வேற. இப்ப நீங்க வந்து ஒரு நேர் முரணா வைகோயாவும் சீமானும் பசும்பொன்ல தேவரையோட 63வது விழாவில் பார்க்குறாங்க. எவ்வளவு அன்பா தன்னுடைய அன்பை நட்பை பரிமாறிட்டாங்க. ஆனால் கருத்து ரீதியாக கடுமையாக ஒரு முரண்பட்டு ஒரு மோதல் நடந்து வழக்கே நீதிமன்றத்தில் நடந்து இப்போ தான் முடிஞ்சிச்சு திருச்சியில் விமான நிலையத்தில். ஆனால் அது இல்லை, அது மாதிரி தான் நீங்கள் வந்து அரசுக்குமான உறவு, திமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு. ஆனால் தத்துவ ரீதியாக, நிர்வாக ரீதியாக ஆளுநர், பாஜகவினுடைய ஆளுநரை RN ரவி எதிர்த்து திமுக போராடியதை போல தமிழ்நாட்டில் வேற எந்த அரசாவது, இந்தியாவில் எந்த அரசாவது அந்த ஆளுநர் அதே வேலையை பண்ணிட்டே இருக்காருங்க, எல்லாத்தையும் பண்ணுகிறாரு. கண்டிப்பா. அப்புறம் எங்க இவங்க எதிர்ப்பின் வலிமை பெருசா இருந்தா அவர் அமைதியாயிடுவார்ல, அடுத்து பண்ண மாட்டார்ல. இல்ல பிஜேபி அங்க அந்த ஆளுநர் அமைதியா இருங்க சார், அங்க வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அவங்க பெரிய 40 MP வச்சுக்கிறாங்க, இங்க வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மக்கள் அரசாங்கம், மக்களால் ஓட்டு போட்ட அரசாங்கம், அவங்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுத்தீங்கன்னா எங்களை அடிப்பாங்க அரசியல் ரீதியா அப்படின்னு ஒரு முறையாவது அவங்க எச்சரித்திருக்காங்களா? இல்ல இவர் அமைதியா இருந்திருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன எதிர்ப்பின் வலிமை? இல்ல, ஆளுநரை சரியா எதிர்த்திருந்தால் ஆளுநர் அடுத்த முறை அதே மீண்டும் அவரு இங்க வரலாறு பேச மாட்டாரு, ஹிஸ்டரி சொல்ல மாட்டாரு நமக்கு எல்லாம். ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆளுநர் RN ரவியை பேச வைக்கிறதே பாஜக தான், ஒன்றிய அரசு தான். மீண்டும் பேசுறாரு அப்படின்னா அப்ப இங்க வலிமையான எதிர்ப்பை காட்டலன்னு அர்த்தம். அப்ப வலிமையான எதிர்ப்பு இல்ல, அவர் பயப்படல. அவருக்கு வந்து இவங்கெல்லாம் தனியா கத்திட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம அரசியல பண்ணுவோம் தானே அவர் இருக்காரு. கட்டாயமா. அப்ப எதிர்ப்பின் வலிமை சரியா இல்லையே திமுக? நீங்க கொஸ்டின் பண்ண வேண்டியது திமுக தானே. ஜனநாயகத்துல நீ என்ன பண்ண முடியும்? ஜனநாயகத்துல எந்த எதிர்ப்பு? அப்புறம் எப்படி எடப்பாடி மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? எடப்பாடி வலுவா எதிர்ப்பு தெரிவிச்சிடணும் உங்களுக்கு. ஆனா திமுக சொல்லுவாங்க ஜனநாயகத்துல எதிர்ப்பு காட்டினா போதும். ஒன்னும் தவறே சொல்லலையா? எடப்பாடியா வந்து வலுவா எதிர்க்க வேண்டாம், ஒரு பெயரளவுல ஒரு கண்டனம், சம்பிரதாயம் வேணாங்க. எடப்பாடி உண்மையா இருக்காரு, எதிர்க்கணும்னா எதிர்க்கிறாரு, ஆதரிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வெளிப்படை உங்ககிட்ட இல்லையே, அதனாலதான் வெளிப்படை உங்ககிட்ட யாருக்கிட்டயுமே இல்லையே. நீங்களாம் அப்படின்னா பாஜகவினுடைய எந்த கொள்கையை இப்ப நாங்க பிஜேபியை காட்டி பயம், இங்க வந்து பிஜேபின்னு ஒரு பூச்சாண்டின்னு காட்டுறீங்க மக்களுக்கு. அதே போல பிஜேபியை எதிர்த்தா நம்மள திமுக அரவணைக்கும்னு நீங்க அது பூச்சாண்டியா இருக்கிறதுனால
மக்கள்கிட்ட நம்ம அதை அடையாளப்படுத்தி அதுதான் சார் HDR உங்க லாப அரசியலுக்கு அதை பண்றீங்களோ? இருக்கலாம். அது தத்துவ லாபம் தானே எங்க தமிழ்நாட்டு மக்களின் மீது. தமிழ்நாட்டு தத்துவ லாபமா ஓட்டு லாபமா? பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு தத்துவ லாபமா ஓட்டு லாபமா? தத்துவம், அந்த தத்துவத்துக்கு கிடைக்கிற வாக்கு, அந்த வாக்கின் மூலமா கிடைக்கிற அதிகாரம், அந்த அதிகாரத்தின் வழியா கிடைக்கிற மக்களினுடைய பொய்யா ரொம்ப நாளைக்கு சொல்லினே இருந்தீங்கன்னா பிஜேபியை மக்கள் ஆதரிச்சுருவாங்க. ஒரு கூட்டம் பாருங்க, இப்ப சேர்ந்துட்டான் பாருங்க. YMCAவில் பூத் BLA 2 BLA 1க்கு கூட்டம் நடத்துறாங்க. எந்த காலத்திலயாவது BLA 1 BLA 2க்கு பிஜேபி அப்படி ஒரு கூட்டத்தை நடத்துமா? இன்னைக்கு நடந்திருக்கு. பாத்தீங்களா இல்லையா? அதுதான் எடப்பாடி. அதுதான் எடப்பாடி இல்ல, அதுதான் உங்க எதிர்ப்பின் லட்சணம். நீங்க எதிர்த்து பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டதே நீங்க தான். ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருச்சு சார். உண்மைதான், வளர்ந்து போச்சு. வளர்ந்துருக்கு. அது காரணம் யாரு? நீங்க தான். காலையில எந்திரிச்சு இரவு வரைக்கும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்றீங்க. வளர்ந்துட்டாங்க. ஏன் வளர்ந்தாங்கன்னா எடப்பாடி வீழ்றாரு, அந்த இடத்துல பாஜக எடப்பாடி வீழ்றாரா, அவர் எழுந்து நிக்கிறாரா, ஊரா போய் சுத்துறாரா? 150 தொகுதி சுத்திட்டாரு. இப்போ எதுக்கு சுத்துறாரு? பிஜேபி ஜெயிக்கணும். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை ஓட்டு வாங்கினாரு? கோயம்புத்தூர்ல எடப்பாடி கொங்கு மண்டலத்தினுடைய கோட்டைன்னு சொல்ற கோவையில SP வேலுமணி 10 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற கோவை நாடாளுமன்ற தொகுதியில 2024 தாமரை பெற்ற வாக்கு எவ்வளவு? எடப்பாடி எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு கேக்குறீங்களா? நான் கேக்குறேன், எங்க அண்ணன் தனியரசு எடப்பாடியை விட வலிமையான எதிர்ப்பும் மக்களுக்கு உண்மையா நிக்கிறது தானே. எடப்பாடி பழனிசாமி நிக்கிற தொகுதியிலே போய் எடப்பாடி எதிர்த்து நீங்க வின் பண்ணுங்களா பாக்கலாம். நீங்க தான் உண்மையா இருக்கீங்களே. வின் பண்ணுங்க சார். எடப்பாடி வின் பண்றாரா, நீங்க வின் பண்றாரான்னு பாத்துருவோம். ஜனநாயகத்திலயா எங்க அண்ணன் வெற்றி பெறட்டும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தவறு சொல்லல, நான் வெற்றி பெறுங்க. எடப்பாடி உண்மையா இல்ல, தேய்ந்து போறாரு, வளைந்து போறாரு பிஜேபிக்கு. நீங்க போய் அவரை வெற்றி பெறுங்க பாக்கலாம். இல்ல நான் உங்களால முடியுமா? இல்ல எடப்பாடி உங்களுக்கு அந்த ஒரு போட்டிக்கு ரெடியா, பேட்டிலுக்கு ரெடியா? அவ்வளவு பணம் இல்ல. இப்ப பணம் என்ன எடப்பாடியார் சார், நீங்க உண்மையா இருக்கீங்க. 100 கோடி செலவு பண்ணலாம் எடப்பாடியார். நான் பண்ண முடியுமா? நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயி. எங்க அண்ணன் எப்படின்னு அவரு பெரிய பணக்காரர் ஒரு எடப்பாடியா. 4 ஆண்டு கால சட்டம் உண்மையா இல்ல, முதலமைச்சரா இருக்காரு. உண்மையா இல்லங்க. உண்மையா இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்ல மக்கள் பணம் பெரிய அளவுல வாக்குக்கு பணம்ங்கிறத பெற்றுக்கொண்டு வாக்களிக்கிற முறை இந்த 10-15 ஆண்டுகள்ல வேகமா வந்துருச்சு. யார் பண்ணது இது? இந்த பணத்தை இந்த அளவுக்கு வாரி இறைக்கிறதுக்கான காரணம் யார்? திமுகவும் பணத்தை கொடுக்குது. ஆமா தானே, வேற கொடுக்குறாங்க. அதுல என்ன சந்தேகம்? சரிசமமா கொடுக்குறாங்க. ஆமாவா? ஆமா. கொஞ்சம் மேல கீழ எல்லாம் கிடையாது. வேளவு இருக்கு. ஒரு சில தொகுதியில உயர்வா இருப்பாங்க. ஒரு சில இடத்துல ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒருத்தர் 500 ரூபாய் கொடுப்பாங்க. இன்னொரு பணக்கார வேட்பாளர் 1000 ரூபாய் கொடுப்பாரு, 500 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா எல்லாரும் பணம் தர்றாங்க. அப்ப தனியரசு போய் எப்படி பணம் கொடுக்காம வெட்டி விட முடியும்? அதுதான் சிக்கல். இப்ப நீங்க உண்மையா இருக்கீங்க இல்லைங்க. மக்கள் உண்மைக்கு மக்கள் கிட்ட ஒரு அடையாளம் இல்ல. காமராஜரையாவே தோத்து போயிட்டாரு. உண்மைக்கு இப்ப எங்க நல்லகண்ணையா தோத்து போயிட்டாரு. நெடுமாறனையா தோத்து போயிட்டாரு. எடப்பாடியை குறை சொல்லும் தனியரசு அவர்கள் தனியரசு என்ன பண்ணியிருக்காருன்றதான மக்கள் கேட்பாங்க. ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கல, பணம் சம்பாதிக்கல, வேற என்ன பிரச்சனை? இப்ப நான் போய் முதலமைச்சராக இருந்தேன்னா, முதலமைச்சரான பிற்பாடு நான் செல்வத்தை குவித்திருந்தேன்னா இன்னைக்கு நான் தான் இந்தியாவிலேயே பிரதமர். எங்க அண்ணன் தனியரசுக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தீங்கன்னு சம்மன் அமைச்சிருக்காங்க. இருக்கலாம், வரட்டும். வந்துச்சுங்க. யாருக்கு? நீங்க போய் ஆஜரானீங்க. ஆமா பண்றான். அதனால ஆஜரானீங்க. உங்க பிஏக்கள் 2 பேர் ஆஜரானாங்க. டிரைவர் ஆஜரானாரு. எல்லாருமே ஆஜரானாங்க. மைத்துனர் ஆஜரானாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா விசாரணை முகமையும் எல்லாரும் இப்ப எங்க பிரகாஷ் இன்கம் டாக்ஸ் உங்களுக்கு வருமான வரித்துறை இல்ல வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வு அமைப்பு, அமலாக்க பிரிவு ED, அப்புறம் CBI மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு, NIA, UBA, CIA, அப்புறம் KG ரஷ்ய உளவு அமைப்பு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அரசியலுக்கு வந்தா பொது வாழ்க்கைக்கு வந்தா தயாரா தான் இருக்கணும். கெஜ்ரிவாலையே ஊழல் குற்றச்சாட்டுல கைது செய்து ஓராண்டுகள் சிறையில் வச்சிருந்த பாஜக யார வைக்கல? நீங்க எங்க அண்ணன் காந்தி எடப்பாடி கிட்ட பணம் இருக்கு, 1000 கோடி இருக்கு. அவரை எதிர்த்து நான் எப்படி போட்டியிட முடியும்னு கேக்குறீங்க. எங்க அண்ணன் காந்தி ஐயா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லிடுறேன். அப்ப நானும் பரவாயில்ல. எங்க அண்ணல் தேசப்பிதா காந்தி இருந்தாருன்னா மிகப்பெரிய பயங்கரவாதி ஒசாமா பின் லாடனோட அவருக்கு தளபதினு சொல்லிட்டு காந்தியையே உபாவிலையும் NIAவில் கைது செய்து உள்ள வச்சிருக்கிற மோடி பாஜக அரசு தனியரசு மேல வழக்கு தொடர்தல் என்ன? காந்தி அண்ணங்கட்டையும் இருக்குன்றாங்களே. இருக்கு இருந்தா நல்லது தானே. நாட்டு மக்களுக்கு தர்றேன், மாதேசி கூட தருவேன். ஐயோ, அது இருந்தா வாக்காளருக்கு கொடுத்து நான் மறுபடியும் MLA ஆயிருக்க முடியுமா? நான் ஏன் 21 போட்டி இல்ல? MLA ஆகிறதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காகவே போட்டியிடல. சரி, ஏன்னா நீங்க மத்த வேட்பாளர் பணம் கொடுக்கும் போது நம்முடைய போட்டியிடுற இதர வேட்பாளருக்கு போட்டியிடும் போது பணம் கொடுக்கும் போது நம்ம கொடுக்க முடியலன்னா மக்கள் நம்ம தப்பா நினைப்பாங்க. யதார்த்தத்துல களத்துல இப்ப எங்க தொகுதியில தான் முருகன் பாஜக போட்டிட்டாரு. பாஜக ஊழல் ஒழிக்கிறதுக்காக சொன்ன பாஜக தான். எங்க மத்திய அமைச்சரா இருக்கிற எங்க முருகன் பாஜக தலைவர் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில 2021 வேட்பாளரா போட்டிட்டாரு. ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 700 ரூபாய் கொடுத்தாங்க. சரி,
அப்ப இப்படி அந்த கட்சியும் தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் போட்டிட்டு தோத்து போச்சு. இல்லண்ணே, ஓட்டுக்கு எல்லாரும் மனம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, பாஜக அண்ணன் தனியார்சால இது கொடுக்க முடியல, அதனால அதனால நிக்கல. நிக்கல. ஏன்னா நான் 2 முறை வாக்குக்கு பணம் கொடுக்காம, உணவு பொட்டலம் தராம, சாராய பாட்டில் தராம இந்தியாவிலே வெற்றி பெற்ற ஒரே ஆள் தனியரசு தான். வெறும் 10 லட்சம் ரூபாயில 2 முறை. அப்ப நான் இன்னைக்கு போய் 50 கோடி செலவு பண்ணி தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினராகி அந்த பணத்தை நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க? தப்பது, பிழை. பணம் இல்ல நம்ம கிட்ட. பணம் இல்ல 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 ஏன் தேவையில்லாம உங்களுக்கு போய் சம்மன் கொடுத்தாங்க? யாருக்காவது கெஜ்ரிவால் கூட ஒரு 5 பேருக்கு வேற சம்மன் இல்ல, கெஜ்ரிவால் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன்ல. கெஜ்ரிவால் கொடுத்தாங்க. காமராஜர் ஐயாவுக்கு வெறும் கட்சி ஆபீஸ்ல 2 கட்டி இருக்கிற வேட்டி சட்டையோட படுத்திருக்கிறவருக்கு சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கான்னு சொன்ன நாடு தானே, தோக்கடிச்ச நாடு தானே. அதனால தனியரசு எல்லாம் வந்து நீங்க மற்றவங்களை பயப்படுத்துற மாதிரி இடி வந்துடும், மத்திய குற்றப்புலனாய்வு வந்துடும், என்ஐஏ வந்துடும், பயங்கரவாத தடுப்பு சட்டம், இதையெல்லாம் நான் வந்து குழந்தையிலிருந்து அனுபவிச்சோம், பார்த்து ஐடி சம்மன் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அண்ணன் வந்து திமுகவை கொஞ்சம் ஆதரிச்சு அப்படியே பாலிஷா போறீங்க. ஐடில திமுக கிடையாது, மூடிட்டு இருக்கு. இல்ல, இங்க அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. நாளைக்கு எதனா தனியார் அவங்களே எல்லாரும் எல்லா அமைச்சர்களும் இடிக்கும் ஐடிக்கும் ஆபீஸுக்கு அவங்க பிரச்சனையை பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கு. அவங்களே அதுக்கு அவங்களையும் தாக்குறாங்கல்ல. இப்ப என்ன தாக்குறாங்க? அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாரன் வேணும்ன்றதுனால திமுக பாலிஷா அணுகுறீங்க. இல்ல, திமுகவுக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து யாரும் பாதுகாக்க வேண்டியதில்லை. நாங்க எல்லாம் வந்து உயிரே போனாலும் முடி சமமா நினைக்கிறவங்க நாங்க. இந்த வழக்கு சிறையெல்லாம் நாங்க பார்த்து பயப்படுறோமா? ஓகே, 1000 மடங்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனநாயகவாதிகளுக்கும் வகுப்படுகிறவங்க நாங்க. நாங்க போய் இந்த சிறை நாங்க பார்க்காத சிறையா, சித்திரவதை நாங்க பார்க்காத வழக்கா, எல்லா வழக்குகளையும் சந்திக்கிறதுக்கு அநீகமாக இருக்கிற உலகத்திலேயே மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் தனியரசு முதன்மையானவன். அதனால இந்த மத்திய அரசுல சர்வதேச விசாரணை முகமைக்கு வந்தாலும் எந்த கவலை இல்லாம அதை வந்து முகம் கொடுக்கிற நேர்மையும் உடல் உறுதியும் மன உறுதியும் நேர்மை திறனும் தனியரசு இருக்கிறதுனால 24 மணி நேரம் களத்துல அரசியல திமுக அரசா இருந்தாலும், அதிமுக அரசா இருந்தாலும், காங்கிரஸ் அரசா இருந்தாலும், மோடி அரசா இருந்தாலும் எதிர்த்து உலகத்துல குரல் கொடுக்குற ஒரே ஆளும் தனியரசு தான். நீங்க காங்கிரஸ் எதிர்த்து போராடினதும் தனியரசு தான். சோனியா அம்மாவுக்கு கருப்பு கொடி காட்டி சிங்காரநல்லூர் காவல் நிலையத்துல சிறைப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் உள்ளானது நகைமுறையாவோட தனியரசு தான். மோடி ஐயாவுக்கு கோபேக் மோடின்னு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில இந்த தலைநகர் சென்னையில அண்ணா சாலையில மவுண்ட் ரோட்ல மறியல் நடத்தி இன்னைக்கு 2 வழக்கு இருக்கிறது தனியரசுக்கு தான். பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்புல நானும் திருமாவும் தெஹ்லான் பாகவியும் முன்னணி நாங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி இடிப்புல தீர்ப்பை கண்டிச்சு பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பா வழக்கு நடத்தி போராட்டம் நடத்தி அதுல வழக்கு இருக்கிறது தனியரசு தான். அப்ப வழக்கு இல்லை, அதாவது இந்தியாவிலேயே மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி 50க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி அரசியல் வழக்கு தான் அத்தனையும். அந்த வழக்குகளை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் முறையை சந்திச்சு விடுதலையான தனியரசு. அப்போ விடுதலையாக தண்டிக்கப்பட்டாலும் கூட அதுக்காக நாங்கள் ஒன்றும் வருத்தப்பட போறதில்லை. மக்களுக்காக குரல் கொடுப்போம். ஆனால் நீங்கள் மாதேசியா கேட்குற மாதிரி ஏன் போட்டியில் வெற்றி பெறலைன்னா சூழல் களம் கரப்ட், முழுக்க ஊழல் மயமாகி கிடக்கு. 26 திமுகவோடு நெருக்கமாக இருந்தால் நம்மளை அந்த அணிக்குள்ளார சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு எண்ணப்பாடு இருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்ப பணக்கார கட்சி பாஜக அதிமுக எதிர்த்து திமுக ஏழை கட்சியே போட்டிட்டு வெல்ல முடியுமான்னு அச்சத்துல ஆமா நான் ஒரு ஏழை, திமுக ஏழை கட்சி பாவம் இல்ல. இப்ப அவங்க ஏழையாத்தானே இருக்காங்க. பேட்டி பாக்குறவங்க சிரிக்க போறாங்க சார். எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இல்ல, பிஜேபி ஏடிஎம்கே விட திமுக ஏழை கட்சி. உண்மைதானே. 11,000 கோடி ரூபாய் தேர்தலில் பத்திரத்துல நேரடியாக ஒயிட்ல வாங்கின கட்சி பாஜக. உலகத்திலேயே பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறது பாஜக. இல்ல பிஜேபி, மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், பிஜேபி ஏடிஎம்கே விட திமுக ஏழை கட்சி. உண்மைதானாங்கிறேன் நான். உண்மையிலேயே ஏழை கட்சி தானே. அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? காங்கிரஸ் அதை விட ஏழை கட்சியாகி அந்த ஏழையான தனியரசும் ஏழையோடு அப்படியே இணக்கமா போறீங்க. எப்பொழுதுமே ஏழைகளோட தானே இருக்கிற தனியரசு. எடப்பாடியாவே ஏழையா இருக்கும் போது எடப்பாடியாவும் நானும் ஒன்னா தானே இருந்தா. அவர் பணக்காரனான பிற்பாடுதான் ஏழையை மதிக்காம விளக்குறாரு. எடப்பாடியை விட ஏழைகள் திமுகவில் இருக்காங்கன்றீங்க. கட்டாயமா அப்படியா? மிகப்பெரிய நான் அணுவணுவா பாக்குறேன் திமுகவை. கண்ணு முன்னாடி பரம ஏழைகளா. சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் உங்ககிட்ட வந்து டீட்டெயில் வாங்கலாம் போல. யார் ஏழை, யார் பணக்காரர். அவன் தொடர்புல தான் இருக்காங்க. நான் தினம் 24 மணி நேரம் லைவ்ல இடியோடையும் ஐடியோடையும் மத்திய புலனாய்வு பேசிட்டு தானே இருக்கேன்.